குரு 5வது பார்வையாக செவ்வாயை பார்க்கக்குள்ள குரு மங்கள யோகம் ஏற்படும். அடுத்தது 5வது பார்வையாக சந்திரனை பார்க்கக்குள்ள கஜகேசரி யோகம், குரு சந்திர யோகம் ஏற்படும். அடுத்தது சூரியனை பார்க்கக்குள்ள சூரியன் அரசாங்க யோகம் இருக்கால அரசாங்க யோகமும் அந்த ஊரில் ஒரு மேசத்தில் இருக்கிறனால, மேசம் தலைமை அப்படிங்கிறனால அந்த ஊருக்கு ராஜாவாக, அதாவது எந்த ஒரு இதில் நின்னாலும், அதாவது நகராட்சி தேர்தலில் நின்னாலும் சரி, கவுன்சிலரில் நின்னாலும் சரி, இல்லை எம்எல்ஏ எம்பிக்கு நின்னாலும் சரி, ஒரு முதலையாக வந்துடுவார். அந்தளவுக்கு ஒரு ஃபேவர். பிறந்ததுலேருந்து இந்த இது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, வளர வளர அந்த குடும்பம் மேன்மையடையும். ஏன்னா மேசத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகமும் வந்து குருவால் பார்க்கப்படுறதுனால, குருவால் எங்கேருந்து பார்த்தாலும் சரி, 5வது பார்வையாக பார்த்தாலும் சரி, அல்லது 7வது பார்வையாக பார்த்தாலும் சரி, அல்லது 9வது பார்வையாக பார்த்தாலும் சரி, வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிறந்த அமைப்பு இந்த குரு பார்வையால் உண்டு. அதனால் அந்த குரு பார்வையால் சிறந்த அமைப்பு உண்டு. செவ்வாய் திசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் திசை நடக்கும் காலங்கள் மிக அபரீதமான யோகங்கள் பெற்று மேன்மைக்கு வந்துடுவாங்க. இதெல்லாம் விசேஷம். அப்படிங்குள்ள ராஜயோகமான ஜாதகம் முதல்ல நமக்கு இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பார்க்க வேணும். நமக்கு ராஜயோகமான ஜாதகம் இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ராஜயோகமான வீடு கட்டலாம்.